பாரு, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நடக்க போறத யோசிமா. உங்களுக்கு என்னப்பா சுலபமா சொல்லிட்டீங்க. நான் படுற வேதனை எனக்கு தானே தெரியும். யாருக்கு போன் பண்றீங்க? மாப்பிள்ளைக்கு தான். வேண்டாம் வேண்டாம்ப்பா. உடைஞ்சு போன உறவை ஒட்ட வைக்கலன்னு பாக்குறீங்களா? நான் அப்படி நினைச்சுதான் என்னைக்கா இருந்தாலும் அவர் திரும்பி வந்துருவாருன்னு பைத்தியக்காரி கோயில் கொலோன்னு சுத்திட்டு இருந்த. எல்லாமே வேஸ்ட்பா. எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, எப்ப உங்க மாப்பிள்ள ஒரு முடிவெடுத்து டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டாரோ என்னப்பா இருக்கு? பாருமா, மாப்பிள்ள ஒன்ன விட்டு பிரிஞ்சாலும் டைவர்ஸ் அளவுக்கு போக மாட்டார். அவரை மாதிரி யாராவது கையெழுத்து போட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கலாம்ல? ஏன்பா நீங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க மாப்பிள்ள மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் போகவே இல்லையா? நீங்க என்ன ஏமாத்துறீங்களா? இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்க பாக்குறீங்களா? நாம தான் அந்த நோட்டீஸ படிச்சு பார்த்தோமேப்பா. அதுல இருந்து கையெழுத்து அவரோடதுதான். அவர் இஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணிருக்காரு. பாரு, நீ நம்புறியோ இல்லையோ, மாப்பிள்ளைய நான் நம்புறேன். இது பாருங்க, இன்னொரு தடவை இந்த வீட்ல அவரை பத்தின பேச்ச யாராவது பேசுனீங்க, அப்புறம் உங்க பொண்ணு உயிரோடவே இருக்க மாட்டா. ஹலோ, பூஜா ஹியர். பூஜா, நான் ராஜசேகர் பேசுறேன்மா. அங்கிள், ஹாய். உங்க போன்காக தான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஏதாவது விசேஷம் இருக்குமா? நான் ஊருக்கு திரும்பி வந்ததும் உடனே உன்னோட பேசணும்னு நினைச்சேன், முடியல. என்ன விஷயம்னா, சிவா கூட போட்டோல இருக்காளே ஒருத்தி, அவளை நான் பார்த்தேம்மா. அப்படியா? ஆமாம்மா. உங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்தேன்ல, அப்புறம் என்னாச்சுன்னா, குட்னஸ். ச்சே, என்ன அங்கிள் நீங்க? அந்த பொண்ணு போறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் வந்திர கூடாதா? ச்சே, மிஸ் பண்ணிட்டீங்களே. உங்க பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும். இப்படி விட்டுட்டீங்களே அங்கிள். என்னம்மா செய்யறது? அந்த நேரத்துல எனக்கு தோணல. அம்மா பூஜா, அந்த பொண்ணு யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். அப்பதான் சிவா பத்தின உண்மை நமக்கு தெரியும். அங்கிள், நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? அந்த பொண்ணு யாராவே இருந்துட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர். அண்ட் அவ ஒரு பிரச்சனையா இருப்பான்னு எனக்கு தோணல. பிகாஸ் கல்யாணம் பண்ணிக்க போறது நானும் சிவாவும், பண்ணி வைக்க போறது நீங்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? பூஜா, உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அந்த பொண்ணு அதுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாது. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் மேற்கொண்டு நாம என்ன பண்ணணும்னு நடவடிக்கை எடுக்க முடியும். வெல், ஓகே, ஐ வில் டு இட். அந்த பொண்ணு சென்னையில எங்க இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யூ டோன்ட் வரி. சரிம்மா, உனக்கு என்ன தகவல் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. டெஃபினெட்லி. ஓகே அங்கிள், பை. சரிம்மா. இங்கதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா.
இந்தாம்மா காஃபி வாங்கிக்கோமா. ஏம்மா உடம்பு சரியில்லையா? எல்லாருக்கும் உடம்பு நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. மனசை புரிஞ்சுப்பாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன பண்றது, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம தலையெழுத்து. விதிமா, எல்லாம் என் தலை விதிதான். இல்லனா அவர் பண்ற தப்பெல்லாம் கரெக்டா என் கண்ணிலே வந்து படுமா? அன்னைக்கு உங்க மாப்பிள்ள ஒருத்தி பின்னாடி பல்ல இழிச்சுக்கிட்டு அவ லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு ஓடினாரே, இன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ அந்த பொண்ணை பார்த்தேன். என்ன பார்த்த உடனே அவ என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தா, ஆனா நான் தான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா, அவளை பார்த்ததுல இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ ஆளு, பேச்சு, அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படிப்பட்ட ஆளையும் மயக்கிடுமா? நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் என் மாப்பிள்ள பத்திரமாத்து தங்கம், இதுக்கெல்லாம் அடிமையாக மாட்டாரு. அவரை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல இருக்கிற பயம், அதோட ஆழம் எனக்கு மட்டும் தான் தெரியும். எதுக்குமா இந்த வீண் கற்பனை? நீயே ஒரு நாள் சிவா நல்லவன்னு சொல்லதான் போற. அது வரைக்கும் மனசை போட்டு குழப்பிக்காம பொறுமையாரு. மம்மி, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங். எல்லா பசங்களும் அவங்க அம்மா அப்பாவோட வருவாங்க, எங்க அப்பா தான் வரமாட்டாரு. நீயாச்சும் வா மம்மி ப்ளீஸ். உங்க ஸ்கூலுக்கு வர வேலை இல்லடா. உன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங். என்னால வர முடியாது. ப்ளீஸ் மம்மி, வா மம்மி. சொல்றேன்ல, தொந்தரவு பண்ணாம போ. ப்ளீஸ் மம்மி, வா மம்மி. வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, போடா. தாத்தா பாருங்க தாத்தா, அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களாவது சொல்லுங்க தாத்தா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மா தானே வரணும். நான் சொல்ற நிச்சயம் வருவா. நீ ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு டிஃபன் சாப்பிடு போ. சரி. வா. பாரு, பெரியவங்க பிரச்சனை பிள்ளைங்களை பாதிக்க கூடாதுமா. நாம எதையும் தாங்கிக்கலாம், ஆனா குழந்தைங்க கடுகளுவ பிரச்சனை கூட தாங்காது. நாளைக்கு நடக்க போற பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நீ கலந்துக்கணும். நீ மட்டும் போறதுனால உன் புருஷன் ஏன் வரலன்னு யாரும் கேட்க போறதில்ல. நீ அவசியம் கலந்துக்கணும், அது உன் கடமை. இதை வச்சுதான் நீ அவனை முடிக்க போற கவிதா. என்ன பிரதாப் இது? நீ அதிபுத்திசாலின்னு நினைச்ச, நீ என்னடானா கன் எடுத்து கொடுத்து சிவாவை ஷூட் பண்ண சொல்ற? கன்னாலதான் அவனை முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அவனை முடிச்சிருக்கலாமே. அது மட்டும் இல்ல, அந்த சிவா இருக்கிற இடம் ஹாஸ்பிட்டல், ஜனங்க அதிகமா நடமாடுற இடம். அங்க போய் அவனை சுட்ட சத்தம் கேட்டு எல்லாரும் என்ன பிடிச்சிட மாட்டாங்க? ஒரு நாடகக்காரியா இருந்து கிரிமினலா மாறின நீயே இவ்வளவு யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன். கவிதா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான துப்பாக்கி இல்ல. இதுக்குள்ள சைலன்சர் செட் பண்ணிருக்கு. இதை வச்சு நீ அந்த சிவாவை எத்தனை தடவை ஷூட் பண்ணாலும் சத்தம் வெளியில கேட்காது. அது மட்டும் இல்லாம அந்த சிவா நைட் டியூட்டில இருக்கும்போது தான் நீ இந்த காரியத்தை செய்ய போற. நீ நினைக்கிற மாதிரி எந்த ஜனநட மாற்றமும் அப்ப இருக்காது. நாம நினைச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிக்கலாம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு பிரதாப். இதை விட்டுட்டு வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே. வேற ஏதாவது ட்ரை பண்ண சொல்றேன். கவிதா, இது வரைக்கும் நீ போட்ட எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் சொன்னபடி செய். அதெல்லாம் சரிதான் பிரதாப். அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருமே, அதுல என்ன காமெடி பண்ணிட்டாங்கன்னா? டோன்ட் வரி, அதுல இருந்து நீ தப்பிக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கேன். அதை நான் அப்புறமா சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே சொன்னா தேவையில்லாம நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவ. ஓகே? எப்படியோ பிரதாப், இந்த விஷ பிரச்சனை நம்ம பாஸ் ஆனா சரிதான். 100% பாஸ் ஆவ. ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை டிசைன் பண்ணதே இந்த பிரதாப். நல்லா பேச கத்துக்கிட்டேன். பேச தெரியலன்னா இந்த தொழில பொழைக்க முடியாது கவிதா. இந்த காரியத்தை கச்சிதமா முடி. அந்த சிவா செத்து போயிட்டான்ற செய்தி எனக்கு கூடி சீக்கிரம் வரணும். ஓகே.
என்ன விஷயம் சார்? பூஜாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, மேடம்கிட்ட கேட்டு வரேன். மேடம், யா ஏசி ராதாகிருஷ்ணன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உள்ள அனுப்பலாமா? யாரு? ஏசி ராதாகிருஷ்ணன். ஓ வெயிட் பண்ண சொல்லு. மேடம் ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறமா அனுப்பு. ஓகே மேடம். சார், மேடம் ஒரு முக்கியமான வேலையா இருக்காங்க. உங்களை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே. ஓகே சார். சார், மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. மே கம் இன்? Oh my god, what a surprise. வாங்க ஏசி sir, how are you? Long time no see. Nice to see you. Oops. Sorry, my hand is wet. இவ்வளவு நேரம் nail polish போட்டுட்டு இருந்தேனா அதான். Come on, have your seat. என்ன சாப்பிடுறீங்க? Soft drinks, coffee, juice, தங்கம்? நோ தேங்க்ஸ். ஓகே, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க மாறவே மாட்டீங்களா? என்ன என்ன கேட்டீங்க? நீங்க மாறவே மாட்டீங்களான்னு கேட்டேன். ஓ யா, இனிமேதான் மாறணும். மிஸ்லேருந்து மிஸ்ஸஸ். அது ஒரு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். எஸ் எஸ், என்னதான் இருந்தாலும் நீங்க என் உட்பியோட வெல் விஷர் இல்லையா? கம் ஆன், கோ அஹெட். மேடம், இது விளையாடுற விஷயம் இல்ல. கல்யாணமா? Of course, I know. Of course it's not a child's play. But obviously it's a play for a child, right? இது ரைட்டா தப்பான்னு பேசுறதுக்கு முன்னாடி இது ஒரு லேடி பேசலாமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? Oh, come on. இந்த ஹிப்போக்ரசி தான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. என்னங்க இது? ஒரு லேடி இப்படி பேசுறதே தப்புனா அப்ப குழந்தை பெத்துக்கிறது கூட தான் பெரிய தப்பு இல்லையா? இலைமறைவு காய்மறைவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கமிஷனர் சார், நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறுட்டின காலம் போய் நிலாவுக்கே போய் குழந்தைய உட்கார வச்சு சோறுட்டுற காலமும் வந்தாச்சு. I think you're still in the 12th century. 23வது செஞ்சுரியில கூட சூரியன் கிழக்க உதிச்சு மேற்க தான் மறையும். மாறாத விஷயங்கள் இப்படி நிறைய இருக்கு. இயல்பான குணத்தை உதறி தள்ளிட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்க பாருங்க. உங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. What? நான் அப்படி இருக்கிறதுனால நீங்க ஏன் சார் வருத்தப்படணும்? இட்ஸ் மை கேரக்டர். இதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? எனக்கு இந்த மேல் ஷாவலிசம் சுத்தமா பிடிக்காது. ஆணாதிக்கம் அறவே பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆம்பளைங்களை அடிமையாக்கி ராணி தனியா வாழ நினைக்கிற பொம்பளைங்களை எனக்கும் பிடிக்காது. Well, if I'm not wrong, நீங்க என்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏசி சார். கல்யாணம் அது உங்க கற்பனை. குழந்தைங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து நடக்கும்போது அந்த நிலாவும் தான் கூட வரதா நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க உங்க கற்பனை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. ஏசி சார், you're crossing your limits, okay? லிமிட்டை நீங்க தாங்க கிராஸ் பண்றீங்க. நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமும் சிவாவை நீங்க தொந்தரவு பண்ணீங்க அப்படி நல்லா இருக்காது. சிவாவுக்கு மீனான ஒரு முறை பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் சிவா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதை விட்டுட்டு உங்க போட்டோவையும் சிவா போட்டோவையும் போட்டு ஊரு பூரா கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களாமே. இது கொஞ்சம் கூட சரியில்லை. Is that so? Well, இதே சென்னையில இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட குடுத்தனை நடத்தி ஒரு குழந்தையும் பெத்துட்டு இப்போ முறைப்பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சிவா ஆசைப்படும் போது அந்த முறைப்பொண்ணு இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? வளராதீங்க பூஜா. சிவா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு சிவாவை நீங்க வளைச்சு போடணுன்றதுக்காக அவரை நீங்க டார்ச்சர் பண்ணீங்க. பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். Excuse me, come again, Commissioner sir. Are you threatening me? என்ன மிரட்டுறீங்களா? என்ன சிவா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. ஆனா இஷ்டம் இல்லாத ஒருத்தரோட போட்டோவை உங்க போட்டோ கூட சேர்த்து கல்யாண பத்திரிகையில போடுறது அயோக்கியத்தனம். இந்த ஃபோர்ஜரி பண்ற வேலையெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. Will you stop it, Commissioner? That's enough. Great. ஏன் வீட்ல வந்து என்னைய மிரட்டுறீங்க? கமிஷனர், உங்களோட இந்த வார்னிங் மிரட்டல் இதெல்லாம் உங்க ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கிற 3rd rate பெட் பாக்கெட் கிட்ட வச்சுக்கோங்க. Not to me, okay? Bloody, I'm a
very hard nut to crack சொல்லிட்டேன். நினைச்சத சாதிக்கணும்னு துடிக்கிறவ. இப்ப சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறது சிவாவை தான். உங்களால ஒரு You can't even take the bloody shit out of me. என்ன வேணா பண்ணிக்கோங்க. I don't care. பூஜா நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு Yes, இருக்க. நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். But that's absolutely my problem, not yours. Okay? அப்படியே நான் சொல்றத கிளியரா கேட்டுக்கோங்க கமிஷனர் சார். சிவா எனக்கு கிடைக்காம போனா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான். அதான் இந்த பூஜாவோட ரூல். அதுக்காக anything, any damn thing I can do. Is that clear? பூஜா உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். Now please, out of my house. Rani Teni. Well said. Yes, I'm a queen bee. சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் ராணி தேனி தான். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே